சவாலான ஒரு காலகட்டம் துறைமுக தொழிலாளர்களுக்கு. குறிப்பாக மத்தியிலே பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு துறைகளையும் துறைமுகம் உள்பட தனியாருக்கு தாரை வார்க்கிற இந்த சூழலில் துறைமுகத்திலும் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைத்து அனைத்து சம்மேளனம் எடுத்து ஒரு சிறப்பான ஊதிய உயர் ஒப்பந்தம், சம்பள உயர் ஒப்பந்தம், ஒரு வேஜ் செட்டில்மெண்ட் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்தம் அமுலாகி இப்பொழுது சுமார் ஒரு ஆண்டு காலம் ஆகிறது. பல்வேறு துறைமுகங்களிலும் இந்த ஒப்பந்தத்தினால் ஏற்படுகிற அரியர்ஸ் அமௌண்ட் என்று சொல்வார்கள், தமிழில் நிலுவைத் தொகை, அதை பல துறைமுகங்களும் கொடுத்திருக்கிறார்கள். சில துறைமுகங்களில் இன்னும் கொடுக்கவில்லை. உதாரணமாக மும்பை, அதே போல கோவா, இது போன்ற துறைமுகங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த துறைமுகங்கள் லாபகரமாக இயங்கவில்லை என்பதுதான் காரணம். ஆனால் சென்னை துறைமுகம் இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் துறைமுக சிஐடி சங்கம் தான். குறிப்பாக நீங்க 2010-11 ஆண்டுகளில் சென்னை நகரம் முழுவதுமே ஒரு மாசு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. டஸ்டி கார்கோ என்று சொல்லப்படுகிற கரி, இரும்புத்தாது, இதெல்லாம் சென்னை துறைமுகத்திற்கு அனுமதி இல்லை என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தடை விதித்த பிறகு இதற்கு பிறகு சென்னை துறைமுகத்தினுடைய லாபம் குறைந்து போனது. இந்த சூழலில் துறைமுக சிஐடி சங்கம், அதனுடைய லேபர் ட்ரஸ்டியாக இருந்த நான் உள்பட பலரும் வாதாடியதன் அடிப்படையில் காமராஜர் துறைமுகத்தை தனியாருக்கு விற்க அரசு முயற்சி செய்தது. அப்பொழுது குறிப்பாக அதானிக்கு விற்க முயற்சி செய்தது. அதானி தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க துறைமுகங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். அந்த நேரத்தில் துறைமுகமே, சென்னை துறைமுகமே வாங்க வேண்டும். ஏனென்றால் அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் செக்டார். அதனுடைய 67% பங்கு மத்திய அரசிடம் இருந்தது, 33% பங்கு சென்னை துறைமுகம் இருந்தது. ஆகவே அந்த 67% பங்குகளை சென்னை துறைமுகமே வாங்க வேண்டும் என்று சிஐடி சங்கமும் நானும் அதில் கடுமையாக வாதாடி மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2020 ஏன் இந்த தேதி சொல்கிறேன் என்றால், உச்ச கட்டத்தில் கொரோனா ஊரடங்கு வந்த நேரம் அது. அந்த நேரத்தில் சென்னை துறைமுகமே 2383 கோடி கொடுத்து அந்த காமராஜர் துறைமுகத்துடைய பங்குகளை வாங்கிய காரணத்தால் இன்றளவும் சென்னை துறைமுகம் லாபமாக இருக்கிறது. அது லாபமாக இருக்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த சென்னை துறைமுக தொழிலாளருக்கு அந்த அரியர்ஸ் தொகை என்று சொல்லக்கூடிய நிலுவைத் தொகையை உடனடியாக கொடுக்க முடிந்தது. இதில் துறைமுக சிஐடி சங்கத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. துறைமுக தொழிலாளர்கள் அனைவரும் இதை நன்கு அறிவர். வணக்கம் தொழிலாளர் தோழர்களே. இன்றைய இது சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சிஐடியுவின் அகில இந்திய பொதுச் செயலாளரும் சென்னை துறைமுக சிஐடி சங்கத்தின் துணைத் தலைவருமான தோழர் நரேந்திரராவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர் தமிழ்ச்செல்வன். தோழர், நீங்கள் இந்த பதவியில் எத்தனை ஆண்டுகள் நீடித்திருக்கிறீர்கள்? நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலமாக அகில இந்திய துறைமுக தொழிலாளருடைய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறேன். தோழர், இப்போ சமீபத்தில் ஒரு சிறப்புமிக்க ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க துறைமுக தொழிலாளர்களுக்காக. அதில் உங்கள் சம்மேளனத்தின் பங்கு சிறப்பானதாக உள்ளது என்று துறைமுக தொழிலாளர் அனைவருக்கும் அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும். சவாலான ஒரு காலகட்டம் துறைமுக தொழிலாளர்களுக்கு. குறிப்பாக மத்தியிலே பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு துறைகளையும் துறைமுகம் உள்பட தனியாருக்கு தாரை வார்க்கிற இந்த சூழலில்
துறைமுகத்திலும் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைத்து அனைத்து சம்மேளனையும் ஒன்றிணைத்து ஒரு சிறப்பான ஊதிய உயர் ஒப்பந்தம், சம்பள உயர் ஒப்பந்தம், ஒரு வேஜ் செட்டில்மெண்ட் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சம்பள உயர்வு துறைமுக தொழிலை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு நகரங்களில் 30% வீட்டு வாடகைப்படி என்பது யாருக்குமே இல்லை. அது நாங்கள் துறைமுக தொழிலாளருக்கு பெற்றிருக்கிறோம். அதே போல பல இடங்களில் பல பொதுத்துறைகளில் 10 ஆண்டு ஒப்பந்தம் என்று இருக்கிற இந்த சூழலில் அண்மையில் கூட பிஎஸ்என்எல் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது கூட 10 ஆண்டு தான். ஆனால் துறைமுக தொழிலாளருக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ற ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக துறைமுக தொழிலாளர்கள் பல்வேறு தொழிலாளர்களும் பலனடைந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சிஐடி சம்மேளனத்துடைய பங்கு என்பது மிகவும் மிக மிக முக்கியமானது. இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்பது எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் இருக்கிறது? இது எப்பொழுது நீங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தானது? இது இந்த ஒப்பந்தம் 1/1/2022 முதல் 31/12/2026 வரை ஒரு 5 ஆண்டு காலத்திற்கான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் அமுலாகி இப்பொழுது சுமார் ஓராண்டு காலம் ஆகிறது. பல்வேறு துறைமுகங்களிலும் இந்த ஒப்பந்தத்தினால் ஏற்படுகிற அரியர்ஸ் அமௌண்ட் என்று சொல்வார்கள், தமிழில் நிலுவைத் தொகை, அதை பல துறைமுகங்களும் கொடுத்திருக்கிறார்கள். சில துறைமுகங்களில் இன்னும் கொடுக்கவில்லை. உதாரணமாக மும்பை, அதே போல் கோவா, இது போன்ற துறைமுகங்களில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த துறைமுகங்கள் லாபகரமாக இயங்கவில்லை என்பதுதான் காரணம். ஆனால் சென்னை துறைமுகம் இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறது. காரணம் துறைமுக சிஐடி சங்கம் தான். குறிப்பாக நீங்கள் 2010-11 ஆண்டுகளில் சென்னை நகரம் முழுவதுமே ஒரு மாசு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. டஸ்டி கார்கோ என்று சொல்லப்படுகிற கரி, இரும்புத்தாது இதெல்லாம் சென்னை துறைமுகத்திற்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தடை விதித்த பிறகு இந்த சரக்குகளெல்லாம் காமராஜர் துறைமுகத்திற்கு போய்விட்டது. காமராஜர் துறைமுகம் இங்கிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. இதற்கு பிறகு சென்னை துறைமுகத்தோட லாபம் குறைந்து போனது. இந்த சூழலில் துறைமுக சிஐடி சங்கம், அதனுடைய லேபர் ட்ரஸ்டியாக இருந்த நான் உள்பட பலரும் வாதாடியதன் அடிப்படையில் காமராஜர் துறைமுகத்தை தனியாருக்கு விற்க அரசு முயற்சி செய்தது. அப்பொழுது குறிப்பாக அதானிக்கு விற்க முயற்சி செய்தது. அதானி தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க துறைமுகங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். அந்த நேரத்தில் துறைமுகமே, சென்னை துறைமுகமே வாங்க வேண்டும். ஏனென்றால் அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் செக்டார். அதனுடைய 67% பங்கு மத்திய அரசிடம் இருந்தது, 33% பங்கு சென்னை துறைமுகம் இருந்தது. ஆகவே அந்த 67% பங்குகளை சென்னை துறைமுகமே வாங்க வேண்டும் என்று சிஐடி சங்கமும் நானும் அதில் கடுமையாக வாதாடி மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2020, ஏன் இந்த தேதி சொல்கிறேன் என்றால் உச்சக்கட்டத்தில் கொரோனா ஊரடங்கு வந்த நேரம் அது. அந்த நேரத்தில் சென்னை துறைமுகமே 2383 கோடி கொடுத்து அந்த காமராஜர் துறைமுகத்துடைய பங்குகளை வாங்கிய காரணத்தால் இன்றளவும் சென்னை துறைமுகம் லாபமாக இருக்கிறது. அது லாபமாக இருக்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த சென்னை துறைமுக தொழிலாளருக்கு அந்த அரியர்ஸ் தொகை என்று சொல்லக்கூடிய நிலுவைத் தொகையை உடனடியாக கொடுக்க முடிந்தது. இதில் துறைமுக சிஐடி சங்கத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. துறைமுக தொழிலாளர்கள் அனைவரும் இதை நன்கு அறிவர். உண்மையிலே இது மிகவும் பாராட்டுக்குரியது. அடுத்து பொருளாதார ரீதியாக இந்த பலன்களை பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து சரத்துகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா அல்லது ஏதாவது இன்னும் நிலுவையில் உள்ளதா? இது வழக்கமாகவே ஒரு சம்பள உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் உடனடியாக அதில் இருக்கிற பண பயன்கள், எக்கனாமிக் பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உடனே அமல்படுத்தி விடுவார்கள். ஆனால் ஒரு சில தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அது நிலுவையில் தான் இருக்கும், காலப்போக்கில் சரியாகும். இப்பொழுது கூட என்ன சொல்கிறார் என்றால், சம்பளத்தில் அடிப்படை சம்பளம் ஸ்டாக்னேட் ஆகிவிட்டது, தேக்க நிலையை அடைந்து விட்டது, அதை நீக்குவீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அந்த தேக்க நிலையை போக்குவதற்கு ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அதற்கும் துறைமுக சிஐடி சங்கம் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறோம். நிச்சயமாக குறைந்தபட்சம் 1 அல்லது 2 நிலைகளில் அந்த தேக்க நிலை ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட்டை எங்களால் எலாங்கேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அது காலப்போக்கில் சங்கங்கள் நிர்வாகத்துடன் பேசி நிச்சயமாக தீர்வு காண்போம். தொடர் இப்பொழுது தீபாவளி நெருங்கிவிட்டது. நாடு முழுவதும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு கூட போனஸ் அறிவித்திருக்கிறார்கள். துறைமுக தொழிலாளர்களுக்கு இந்த போனஸ் சம்பந்தமாக ஏதாவது தகவல் இருக்கிறதா? தொடரிலே ஆமாம், நீங்கள் ரயில்வேக்கு 78 நாள் சம்பளம் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசு கூட தமிழக அரசினுடைய கீழ் இயங்குகிற பொதுத்துறை நிறுவனங்கள், உதாரணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிரான்ஸ்போர்ட், வாட்டர் போர்டு, இப்படியெல்லாம் இருக்கிற அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் துறைமுகத்திற்கு
ஒவ்வொரு ஆண்டும் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு ரிவார்ட், உற்பத்தி திறனுடன் இணைந்த ஊக்கத்தொகை என்பதை கொடுப்பார்கள். ஆனால் சென்ற 2020 முதல் 2020 முதல் இந்த ஆண்டு வரை இந்த உற்பத்தி திறனோடு இணைந்த ஊக்கத்தொகைக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாமல் இருக்கிற காரணத்தால் அட்வான்ஸ் என்ற முன்பணம் மட்டுமே வழங்கி வருகிறார்கள். இப்படி முன்பணம் வழங்குவது என்ன பிரச்சனை என்றால், இந்த காலகட்டத்திலே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு இது கிடைக்காது, பணியில் இருக்கிற தொழிலாளருக்கு கிடைக்கும். ஆனால் அட்வான்ஸ் என்கிற தொகை கொடுக்கப்பட்டே வருகிற காரணத்தால் முழுமையான போனஸ் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு 5-6 சம்மேளனங்கள் இருக்கிறது. அந்த சம்மேளனங்களோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். ஒப்பந்தத்திற்கு தயாராக சம்மேளனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசு தான் தேவையில்லாத சில கால சூழல் கருதி அதை தாமதப்படுத்துகிறார்கள். மிக விரைவில் வரும். இருந்தாலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி அநேகமாக இந்த வார இறுதிக்குள் தீபாவளிக்கான போனஸினுடைய சதவீதம் என்பது அறிவிக்கப்படும். இப்போது அண்மையிலே எட்டப்பட்டிருக்கிற இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு துறைமுகமும் அதனுடைய உற்பத்தியை கணக்கிலிருந்து அதனுடைய சதவீதம் மாறும். உதாரணம் சொல்லப்போனால் தமிழகத்தில் 2 துறைமுகம் இருக்கிறது, அரசு துறைமுகம். ஒன்று வஉசி துறைமுகம் தூத்துக்குடி, இன்னொன்று சென்னை துறைமுகம். ஒரு கால் சென்னை துறைமுகத்திற்கு 15% என்றால் வஉசி துறைமுகத்திற்கு 17 கூட இருக்கலாம். அல்லது வஉசி துறைமுகத்திற்கு 15, 14 என்று இருந்தால் சென்னை துறைமுகத்துக்கு 17 என்று இருக்கும். ஸோ இந்த கணக்கின்படி இந்த போனஸ் வழங்குவார்கள். ஆனால் அதில் எங்கள் சிஐடி சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக நிலுவையில் இருக்கிற பாக்கி இருக்கிற 5 ஆண்டுக்கான மொத்த போனஸையும் உடனே வழங்க வேண்டும். உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து அவர்களிடம் கையெழுத்து வாங்கி இதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். அநேகமாக இந்த வார இறுதிக்குள் தீபாவளிக்குள் ஏதேனும் ஒரு தொகை துறைமுக தொழிலாளருக்கு கிடைக்க நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய இறுதி லட்சியம் 5 ஆண்டுக்கான நிலுவையில் இருக்கிற போனஸ் பெற்றுவிட வேண்டும் என்பதுதான். அதை நிச்சயமாய் தொழிலாளருக்கு பெற்று தருவோம். சிஐடி அதில் உறுதியாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, நீ நாடு முழுவதும் பொதுத்துறை நிறுவனங்கள், துறைமுகங்கள் உட்பட எங்கேயும் பணிக்கு புதிதாக ஆட்கள் எடுப்பதே இல்லை. ஏற்கனவே பணியிலிருந்து இருப்பவர்களும் ஓய்வு பெற்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேலை என்னவோ அதே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ், இந்த பற்றாக்குறையை எப்படி சரி செய்வது? ஏன்னா இதை நீங்கள் ஒரு சவாலான பிரச்சனையாக பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு உங்கள் சங்கத்தோட பதில் என்ன தோழர்? தோழர்களே, என்னென்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதற்கு முன்னால் இருந்த அரசும் சரி, பொதுத்துறைகளில் அரசு நிறுவனங்களில் புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுப்பது என்பது அறவே நின்று போய்விட்டது. நாடு முழுக்க பல்வேறு முக்கியமான இடங்களில், இது ஈவன் அது டிஃபென்ஸில் இருக்குது, போலீஸில் இருக்குது, சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டில் இருக்குது, பொதுத்துறைகளில் இருக்குது, புதிதாக வேலைக்கு ஆட்களே எடுப்பதில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன, அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற பல்வேறு லாபகரமாக செயல்படுகிற அவைகளை எல்லாம் தனியாருக்கு தருகிற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே துறைமுகங்களில் கூட சரக்குகளை கையாள்கிற பல்வேறு முக்கியமான முனையங்கள், டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதையெல்லாம் தனியாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். சென்னை துறைமுகம் சந்திக்கிற சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக M&D என்று சொல்லப்படுகிற மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங், அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி பல இடங்களிலும் ஏராளமான அக்யூட் மேன் பவர் ஷார்ட்டேஜ் என்பது இருக்குது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செக்ஷன்லையும் 4 பேர் 5 பேர், அதுவும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், வாட்டர் சப்ளை, பைப்லைன், இப்படி மிக முக்கியமான பகுதியெல்லாம் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக குறைந்தபட்சம் அதில் ஏதாவது புதிய நபர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான கேள்வி, இது 2004ஆம் ஆண்டுக்கு பின் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமில் பென்ஷன் இருக்குது. அதனால் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருவதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையை போக்க உங்கள் சங்கம் ஏதாவது சம்மேளனம் முடிவு எடுத்திருக்கிறதா? தோழர்களே, என்ன தகவல்னா, முதலில் இந்தியாவில் 2004ஆம் ஆண்டு புதிய பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிறுத்திவிட்டு புதிய பென்ஷன் ஸ்கீம் என்கிற அறிமுகப்படுத்துகிற நிலையிலேயே சிஐடி அகில இந்திய அடிப்படையிலும் சரி, மாநிலத்திலும் சரி, எங்கள் ஸ்தல மட்டங்களிலும் அது கடுமையாக எதிர்த்தவர்கள் நாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1/1/2004க்கு பிறகு வேலையில் எந்த தொழிலாளிக்கும் பழைய, அதாவது சிசிஎஸ் பென்ஷன் என்று சொல்வார்கள். சிசிஎஸ் பென்ஷன் என்ன, அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற அன்று பெறுகிற லாஸ்ட் பேசிக் பே, கடைசியாக அவர்கள் வாங்குகிற அடிப்படை சம்பளத்தில் சரிபாதி, 1 லட்ச ரூபா அடிப்படை சம்பளம்னா 50,000 ரூபாய் அவருக்கு பென்ஷன். ஆனால் இந்த வசதி என்பது புதிய பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற 1/1/2004க்கு பிறகு இருப்பவர்களுக்கு அது இல்லை. ஆகவே தொடர்ந்து
அந்த 2004க்கு பிறகு வேலைக்கு வந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் இருக்கிற நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அகில இந்திய அடிப்படையிலே அனைத்து பொதுத்துறையை சார்ந்த வங்கியை சார்ந்த தோழரும் சேர்ந்து போராடுகிறார்கள். அது சம்பந்தமாக நிச்சயம் ஒரு நல்ல விடிவு ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்கிடையில் இன்னொரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்ற மார்ச் மாதம் பாராளுமன்றத்திலே ஒரு நிதி மசோதாவை தாக்கல் செய்தார். அதில் வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் என்று ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு சம்பள உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு புதிதாக பணியில் இருக்கிற தொழிலாளருக்கு சம்பள உயர்வு ஏற்பட்டால் அதை ஒட்டி பென்ஷன் உயர்வு என்பதும் ஏற்படும் கடந்த காலங்களில். ஆனால் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிற அந்த புதிய சட்டம் படி, வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் படி, இனி எதிர்காலத்தில் சம்பள உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு சர்வீங்கில் இருக்கிற தொழிலாளிக்கு கிடைத்தாலும் கூட அது பென்ஷன்தாரர்களுக்கு அமுலாகாது. இது ஒரு மிகப்பெரிய சவால். இதை எதிர்த்து நாடு முழுக்க பெரிய இயக்கம் நடந்துட்டு அந்த துறைமுக தொழிலாளர்களும் நாங்களும் அதில் சேருவோம். அவர்களும் இணைந்து இதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்து போராடுகிறோம். இப்பொழுது வருகிற அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டத்திற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம், கோரிக்கை. தோழர், அடுத்த கேள்வி, பல தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்குது. நீங்கள் ஏன் சிஐடி சங்கத்தில் சேர வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? தொடர், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சங்கங்கள் ஏராளம் இருக்கிறது. சில தொழிற்சங்கங்கள் ரிஃபார்மிஸ்ட் என்று சொல்லுகிறோம், சீர்திருத்த தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்கங்கள் வெறும் தொழிலாளருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு பெற்று தருவது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நமது சிஐடியினுடைய அகில இந்திய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபார் எவ்ரி பாலிசிஸ் பிஹைண்ட் தேர் இஸ் எ பாலிடிக்ஸ். அப்படின்னா என்ன தமிழ்னா, அரசனுடைய ஒவ்வொரு கொள்கை முடிவுக்கும் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அதற்கு அவர்கள் சில நோக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் அரசனுடைய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து போராடாமல் எதையும் செய்ய முடியாது. இந்த உணர்வுகளை தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்கு ஊட்ட வேண்டும். இதில் மற்ற தொழிற்சங்கங்கள் அப்படி இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். இரண்டாவதாக, துறைமுக சிஐடி சங்கம் உள்பட அல்லது சிஐடி சங்கம் எங்கு செயல்பட்டாலும் அது ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்படுகிற சங்கம். அதற்கு ஒவ்வொரு துறைமுகம் சிஐடி அப்படி செயல்படுதுன்னா அதனுடைய துணைத் தலைவர் நான். வாரம் அதனுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும். மாதம் ஒரு முறை அதனுடைய கமிட்டி கூட்டம் நடைபெறும். 3 மாதத்திற்கு ஒரு முறை அதனுடைய பைலா, அதனுடைய துறை பிரிவு சட்டம் சொல்கிறபடி நாங்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அதனுடைய ஆனுவல் ஜெனரல் பாடி, வருடாந்திர ஜெனரல் பாடி கூட்டத்தை நடத்துகிறோம். இப்படியான ஒரு ஜனநாயக பூர்வமாக நடைபெறுகிற சங்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படியான சங்கத்தை துறைமுக தொழிலாளர்கள் பாராட்ட வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இறுதியாக நீங்கள் துறைமுக தொழிலாளர்களுக்கும் இந்திய நாடு தொழிலாளர்களுக்கும் ஏதாவது தகவல் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? தொடர்களே, இந்த துறைமுக சிஐடியில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர் சேர்ப்பு என்பது நடக்கும். உறுப்பினர் சேர்ப்பு என்பதும் தொழிற்சங்கங்களை அங்கீகரிப்பதற்கும் அகில இந்திய துறைமுக அடிப்படையில் 2 வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று ரகசிய வாக்கெடுப்பு, சீக்ரெட் பேலட். இன்னொன்று செக் ஆஃப் சிஸ்டம். இதில் சென்னை துறைமுகத்தில் செக் ஆஃப் சிஸ்டம் என்பது நடைபெறுகிறது. இப்பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தது என்பது இப்பொழுது 3 ஆண்டுக்கு ஒரு முறை என்று வருகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் கேள்வி கேட்டதால் நான் இதை பதிலாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அக்டோபர் மாதம் 15-16 தேதியில் இருந்து 31 வரை சென்னை துறைமுகத்தில் உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெறும். ஏற்கனவே துறைமுக சங்கம், ஒரு சிஐடி சங்கம் ஒரு வலுவான இடத்தில் இருக்கிறது. அதனுடைய சங்க உறுப்பினர் சென்னை துறைமுக போர்ட் அத்தாரிட்டிஸ் போர்டு என்று சொல்லப்படுகிற அதில் அத்தாரிட்டி மெம்பராக இருக்கிறார் தோழர் செந்தில்குமார். அவர் எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி, அதில் செயல்படுகிறார். இந்த சங்கத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக மேலும் எதிர்காலத்தில் இருக்கிற சவால்களை நம்ம சந்திக்க முடியும். ஒரு போராட்ட உணர்வு இருக்கிற சங்கம் வேண்டும் என்கிற காரணத்தால் நாங்கள் துறைமுகத்தில் இருக்கிற தோழர்கள் சிஐடி சங்கத்தில் உறுப்பினராகி இந்த சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலம் வேண்டுகோளாகவும் வைக்க விரும்புகிறோம். அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் 1/1/2027 முதல், நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய 5 ஆண்டு ஒப்பந்தம் 31/12/2026 முடிவுக்கு வந்துவிடும். 1/1/2027 முதல் புதிய சம்பள உயர்வை சந்திக்க ஒரு வலுவான ஒரு நல்ல ஆதாரங்களோடு பேசி ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஓரணியில் திரட்டி இந்த சம்பள உயர்வு ஒப்பந்தத்தை வெற்றி பெற செய்வதற்கு துறைமுக சிஐடி சங்கம் பலமாக இருக்க வேண்டும். சிஐடி சங்கம் எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அங்குதான் கூட்டு போராட்டம் பலனடையும். ஆகவே
என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் துறைமுக தொழிலாளருக்கு என்னவென்றால், இந்த முறை நடைபெறுகிற இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தில் தோழர்கள் அதிகப்படியான அளவில் சிஐடி சங்கத்தில் சேர்ந்து இதை பலப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி தோழர். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.